கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது என்று கருதுகிறேன். அவருடைய குரலோவியத்தை பற்றி இதயம் பேசுகிறது இதழிலே கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். பூரா இதில் வெறும் செக்ஸ் பற்றி தான் நிறைய எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு, காமத்தை பற்றி, காமத்து பாலை பற்றி. அதை அவர் விமர்சிக்கிற போது, நீங்கள் பெரிதாக மதிக்கிற ஜெகத்குருவின் பெயருக்கு முன்னால் தான் காமகோடி என்று இருக்கிறது, காமகோடி பீடாதிபதி என்று என அவருக்கே உரிய பாணியில் ஒரு மேடையிலே பேசினார். அதற்காக அன்றைக்கு இதயம் பேசுகிறது மணியன் கருணாநிதி செல்லும் இடங்களில் எல்லாம் செருப்பு மாலை போடுங்கள் என்று எழுதினார். அந்த துணிச்சல், அவர்களுடைய கருத்தியலை யாரும் எதிர்த்து பேசிவிடக் கூடாது, அவர்கள் நம்புகிற தலைமையை யாரும் விமர்சித்து விடக்கூடாது. ஆனால் அதே சங்கராச்சாரியாரின் அடுத்த வாரிசு ஜெயலலிதா அம்மையாரால் கைது செய்யப்பட்டார், சிறைப்படுத்தப்பட்டார். யாரும் வாய் திறக்கவில்லை. ஒரே ஒரு எதிர்ப்பு கூட தமிழ்நாட்டிலிருந்து, இந்தியாவிலிருந்து வரவில்லை. கலைஞர் இருந்திருந்தால் அதை செய்திருக்கவே மாட்டார், அதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஜெயலலிதா செய்தார். காரணங்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக யாரும் இங்கே கொந்தளிக்கவில்லை, குமுறவில்லை. அந்த சக்திகள் தான் இன்றைக்கு ஏன் திருமாவளவனுக்கு எதிராக அல்லது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக செருப்பை எடுத்து வீசாமல் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ரோஷம் இல்லையா என்று எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு இதழுக்கு இங்கே துணிச்சல் இருக்கிறது.